வணக்கம். எப்பவும் போல் இந்த வருஷம் டாப் 10 படங்கள் செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிட்டே இருந்தா ஆக்சுவலாக பரவாயில்ல. இந்த வருஷம் கொஞ்சம் ஃபேர்லி ஈஸியாகவே இருந்தது. அதாவது பெரிய பிளாக் பஸ்டர் படங்கள் அப்படின்னு இல்லைனாலுமே கூட ஃபேர்லி நியூ கமர்ஸ் நிறைய பேர் இந்த வருஷத்தை டாமினேட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக நம்மளுடைய டாப் 10 லிஸ்ட்டில் 6 படம் நியூ கமர்ஸோடைய படம். அதனால் ஒவ்வொரு படத்தையும் சொல்லும்போது இது நியூ கமர் படம் நான் சொல்ல மாட்டேன்றதை முதலே சொல்லிக்கிறேன். இது இல்லாமல் இன்னும் முக்கியமான டிஸ்க்ளைமர்ஸ் என்ன, இந்த படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆர்டரில் தான் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ 1, 2, 3 எந்த தரவரிசையும் கிடையாது, எந்த ரேட்டிங்கும் கிடையாது, எல்லாமே டாப் படங்கள் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லிஸ்ட் உங்களோட லிஸ்ட்டோட ஒத்து போயிருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம், ஒத்து போகலன்னா ரொம்ப சந்தோஷம். உங்களோட லிஸ்ட் என்ன அப்படின்னு கீழே கமெண்ட்டில் போடுங்க. நான் உங்களெல்லாம் வந்து சண்டை போடாமல் அது என்னன்றதை படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இது இல்லாமல் ஸ்பெஷல் மென்ஷன் படங்களும் இருக்குது. அது ஸ்பெஷல் மென்ஷன் செக்மெண்ட்டில் நம்ம பார்ப்போம். இந்த மாதிரியான டிஸ்க்ளைமர்கள்லாம் தேவையில்லாமல் எப்போ ஒரு வீடியோ ஆரம்பிக்க முடியுதோ அப்போ தான் இந்தியா வல்லரசாகும் என்பதை தெரிவித்துக் கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வருஷத்தோட முதல் ப்ராப்பர் நல்ல படத்துக்கு நம்ம பிப்ரவரி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ தான் டாடா ரிலீஸ் ஆச்சு. கவின் ஒரு சிங்கிள் பேரண்டாக தன்னுடைய பையனை பார்த்துட்டு இருக்காரு, ஐடி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய கடந்த கால வாழ்க்கை என்ன, ஸோ அவருடைய ஒய்ஃப் யார், அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் யார், அவங்களுக்கு என்ன ஆச்சு, ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறதான் கதை. இதை முதல் பாதியில் அட்டகாசமாகவும் ரெண்டாவது பாதியில் கொஞ்சம் ஓகேவாகவும் சொல்லியிருந்தார் இயக்குனர் கணேஷ் பாபு. சில படங்கள்லாம் ரிலீஸுக்கு முன்னாடியே அந்த படத்தை சுற்றி ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு வைப் ஒன்று கிரியேட் ஆகும். அது எப்படி நடக்குது, யார் அதை உருவாக்குறாங்க கிடையாது, அது தானாக நடக்கும். அப்படி ஒரு விஷயம் டாடாவுக்கு நடந்ததான் நான் கவனித்தேன். தமிழ் சினிமாவோட முக்கியமான நடிகர்கள் ஒருத்தராக கவின் வரப்போறாருங்கிறதுக்கான ஆரம்பகட்ட அறிகுறிகள் இந்த படத்தில் தெரிஞ்சது. செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற கன்வீனியன்ட்டான ரைட்டிங்கை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிருக்கலாம். பட் ஸ்டில் நல்ல படம். எப்படி ஒரு படம் அவார்டு வாங்கிச்சுன்னா அவார்டு படங்க அப்படின்ற மாதிரி அதை சுற்றி ஒரு நெகட்டிவ் இமேஜ் கிரியேட் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அது சுமாராக தான் இருக்கும்னு நினைக்கிறாங்களோ, அதே மாதிரி ஒரு படத்தை ஆன்லைனில் பயங்கரமாக புகழ்ந்து பாராட்டினா பயங்கரமாக ஓவராக ஹைப் பண்ணுறாங்க, கண்டிப்பாக இது ஓவர் ரேட்டடாக தான் இருக்குன்ற மாதிரியான ஒரு ஒப்பீனியனும் இருக்குது. ஆனால் ஆன்லைனில் கொண்டாடுற படம் நல்லாவும் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வருஷம் காட்டின படம் தான் அயோத்தி. நார்த் இந்தியாவிலேருந்து நம்ம ஊருக்கு ஒரு பரிகாரத்துக்காக கோயிலுக்காக வர ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் அம்மா இறந்து போயிடுறாங்க. ஸோ திரும்ப அவங்களுடைய பாடியை அவங்களுடைய சொந்த ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுல எவ்வளவு சிக்கல்கள் இருக்குது. மனிதாபிமானம் இருக்கிற சிலர்னால அந்த சிக்கல்கள்லாம் எப்படி ஒன்று கடந்து வந்து கூடவே ஒருத்தர் இருந்து இவங்களை வழியமைச்சு வச்சாரு அப்படிங்கிற ஒரு டிராமாட்டிக்கான ஒரு கதை தான். ஆனால் அதை எங்கேயுமே ஓவர் டோஸ் ஆக்காம அதே சமயம் அந்த நிகழ்ச்சியும் குறையாமல் சொல்லியிருந்தார் இயக்குனர் மந்திரமூர்த்தி. சசிகுமார், பிரீத்தி அசரானி உள்ளிட்ட எல்லா நடிகர்களும் இந்த கதையில் பர்ஃபெக்ட் ஃபிட்டாகவே இருந்தாங்க. ஆனால் அந்த அப்பா கேரக்டரில் வந்த படம் ஆரம்பிச்சிலேருந்து முடியறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் சிடுமூஞ்சாவே மெயின்டைன் பண்ணி நம்மளையும் பயங்கரமாக வெறுப்பேற்றின யஷ்பால் சர்மா தான் இந்த படத்தோட ஹைலைட். இந்த படத்துக்கு அப்புறம் அவர் எந்த தமிழ் படத்திலும் நடிக்கலை அப்படிங்கிறது அவருடைய நல்ல நேரம். இயக்குனர் வெற்றிமாறனுடைய வெற்றிகரமான பயணத்தில் அடுத்த மைல்கல் விடுதலை பார்ட் 1. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் ZEE5 2 வீரப்பன் டாக்குமெண்ட்ரி வந்துடுச்சு. கார்த்திக் சூப்பராஜ் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் எடுத்தார். இந்த கிளைமேக்ஸ்லாம் சில விஷயங்கள்லாம் காமிச்சாரு. ஆனால் இதுக்கெல்லாம் பல வருஷங்களுக்கு முன்னாடியிலேருந்தே அப்பாவி பொதுமக்கள் இந்த சிஸ்டம்னால இந்த அதிகார வரத்தினால எப்படிலாம் நசுக்கப்படுறாங்க, பாதிக்கப்படுறாங்கிறத தொடர்ந்து எஃபெக்டிவாக சொல்லிட்டே வந்துட்டு இருக்காரு வெற்றிமாறன். அதை இந்த படத்துலையும் அழுத்தமாக ஹார்டிட்டிங்காக அதே சமயம் ஜனரஞ்சகமாகவும் பதிவு பண்ணியிருந்தாரு. சூரியங்கிற காமெடியன் நடிகராக டிரான்ஸ்ஃபார்ம் ஆன அந்த மொமெண்ட், இளையராஜாவுடைய பாடல்கள், விஜய் சேதுபதியுடைய கேமியோ, கௌதம் மேனனுடைய பிரசன்ஸ், ராஜீவ் மேனன் பேசுகிற வசனங்கள்னு தன்னுடைய ஃபிலிமோகிராஃபியில் இந்த படமும் எதிர்கால இயக்குநர்களுக்கு நல்ல பிபிலியோகிராஃபியாக இருக்குங்கிறத என்ஷோர் பண்ணியிருந்தார் இயக்குனர் வெற்றிமாறன். அதுவும் படம் பார்க்க போய் உட்கார்ந்த உடனே நமக்கே மூச்சு முற்ற அளவுக்கு படமாக்கப்பட்ட அந்த சிங்கிள் டேக் கண்டினியூஸ் ஷாட் நம்ம தியேட்டரில் மட்டுமே பார்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சீக்வன்ஸ். இந்த டேரக்டர்ஸ் கட்னு சொல்ல போகிற இந்த OTT வெர்ஷனை நான் இன்னும் பார்க்கல. அண்ட் நான் என்னதான் வெறி பிடிச்ச இளையராஜா ரசிகனாக இருந்தாலும் இந்த படத்தில் அவருடைய பின்னணி இசை அண்டர்வெல்மிங்காக தான் இருந்துச்சு, சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை. கொரட்டை விடுறதெல்லாம் ஒரு பிரச்சனையா, அதை வச்சு ஒரு படம் எடுக்க முடியுமானா கொரட்டை விடுறதும் ஒரு பிரச்சனை தான், அதை வச்சு சென்சிபிளாகவும் ஒரு படம் எடுக்க முடியுங்கிறத காமிச்சிருந்தார் இயக்குனர் விநாயக் சந்திரசேகரன். இந்த குட் நைட் படத்தில் மெயின் ட்ராக்கை விட வயசான ஒரு கப்பல் அவங்களுடைய பேக் ஸ்டோரி, ஹீரோடைய அக்கா மாமான்னு ஒரு மிடில் ஏஜ் கப்பல் அவங்களுடைய குழந்தையின்மை பிரச்சனை சொல்லப்பட்ட விதம்னு கவனிக்க வச்சிருந்தார் இயக்குனர். டாடால கவின் ப்ராமிசிங்காக தெரிஞ்சார்னா அப்படியே அதர் எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் மாதிரி இந்த பக்கம் மணிகண்டனும் இந்த படத்தை பயங்கர ப்ராமிசிங்காகவே இருந்தார். நல்லா எழுதப்பட்ட எந்த ரோலையும் தன்னுடைய நடிப்பு மூலமாக எலிவேட் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை இளம் இயக்குநர்களுக்கு மணிகண்டன் கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். படத்துல பாவமா தெரிஞ்ச ஹீரோயின் மீதாவுக்கு 2K கிட்ஸ் எல்லாம் ஹார்ட் விட்டு அதுக்கப்புறம் என்கேஜ் ஆனதுக்கப்புறம் சோஷியல் மீடியால ஹார்ட் பிரேக்கையும் விட்டாங்க. இந்த படத்துடைய மெயின் பிரச்சனையே தீர்ந்ததுக்கு அப்புறம் டக்குன்னு குட் நைட் சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனா ஏன் பண்ணலன்னு தெரியல. தமிழில் நிறைய இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் படங்கள் எடுக்கிற மாதிரி ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் தெரியும். ஆனால் 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரே ஒரு படம் தான் நிற்கும். அப்படி இந்த 2-3 வருஷம் சைக்கிளுக்கு நின்ன படம் தான் போர்த்தொழில். டைட்டிலில் மட்டும் போர்னு வச்சுக்கிட்டு படத்தில் ஒரு மொமெண்ட்டை கூட வேஸ்ட் பண்ணாமல் என்கேஜிங்காக கதை சொல்லப்பட்ட விதம், சரத்குமாரோடைய அவுட்ஸ்டாண்டிங்கான போர்ட்ரேயல், அசோக் செல்வனுடைய ரிலேட்டபிளான கேரக்டர், நடிகர் சரத்பாபுடைய லாஸ்ட் பட் மெமரபிளான அப்பியரன்ஸ்னு இந்த படத்துக்கான எக்ஸ்பேக்டர்ஸ் நிறைய இருந்துச்சு. காப்பி கேட் கில்லருங்கிற ஒரு புது விஷயத்தை வச்சு வழக்கமான சீரியல் கில்லர் கதையை சுவாரஸ்யப்படுத்தியிருந்தார் இயக்குனர் விக்னேஷ் ராஜா.
கிராஃப்ட் மேலே அவருக்கு இருக்கிற அந்த கமாண்டும் கமெண்டபிளாகவே இருந்துச்சு. செம்ம ஸ்ட்ராங்கான டெக்னிக்கல் டீம், ஜேக்ஸ் பிஜாயோடைய பின்னணி இசை, நிகிலா விமல் கேரக்டர் ஃபோர் ஷேடோ பண்ணப்பட்டிருந்த விதம், சீட் நுனிக்கே கொண்டு வந்த அந்த ரயில்வே கேட் விசாரணை சீன், அடுத்து வரப்போகிற இதே ஜானர் படங்களுக்கு இந்த படம் ஒரு நல்ல பெஞ்ச்மார்க். ஒரு நல்ல டேரக்டர் இருப்பார். முதல் படத்திலே பெரிய ஹீரோ இல்லாமல், பெரிய பட்ஜெட் இல்லாமல், ரிலேட்டிவ்லி தனக்கு கிடைச்ச பட்ஜெட்டில் தனக்கு கிடைச்ச நடிகர்களை வச்சு ஒரு நல்ல படத்தை கொடுத்து ஹிட்டும் பண்ணிடுவார். ஸோ பெரிய ஹீரோ அந்த டேரக்டர் பிடிச்சி தனக்கு ஒரு படம் பண்ணுன்னு சொல்லுவார். ஆனால் அது பெரிய ஹீரோவுக்கான படமாகவும் இல்லாமல், இந்த டேரக்டருக்கான படமாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி ரெண்டாம் கட்ட நிலைமையில மாட்டிக்கும். இப்படி ரெண்டாவது படத்தில் சொதப்பின இயக்குநர்கள் நிறைய பேர் நம்ம ஊரில் இருக்காங்க. ஆனால் தான் எடுக்கிற படத்தில் தன்னுடைய சிக்னேச்சரும் இருக்கும், அது பெரிய ஹீரோவுக்கான படமாகவும் இருக்குங்கிறத மாவீரன் படத்தில் நிரூபிச்சிருந்தார் இயக்குனர் மனோஜ் அஸ்வின். காமிக் ஸ்ட்ரிப் வரைகிற ப்ரொட்டாகனிஸ்ட், அவர் வரைகிற அந்த ஹீரோ கேரக்டர் அவருக்கு பேச ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்லைனை வச்சு முக்கால்வாசி கிணறு தாண்டி இருந்தாங்க. எஸ், செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி மசாலாலாம் தூக்கலாகவே இருந்துச்சு, வில்லனுடைய ரைட்டிங்லாம் போராதான் இருந்துச்சு. பட் ஸ்டில் நம்ம மெயின் ஸ்ட்ரீமில் இப்படியான ஒரு பிரமிஸே பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் தான். இதை முடிஞ்ச வரைக்கும் சரியாக பண்ண சிவகார்த்திகேயன், மிஷ்கின், சரிதா, சுனில்னு எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக பிடிக்காமல் போயிருக்காது. சுத்தமாக எந்தவித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல், ட்ரெய்லர் பார்த்தும் எந்தவித நம்பிக்கையும் வராமல், சரி இந்த வார கணக்குக்கு போய் பார்ப்போன்னு போய் பார்த்த படங்கள் ஒரு சில முறை மட்டும்தான் என்ன சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கு. அப்படி இந்த வருஷம் என்ன சர்ப்ரைஸ் பண்ண ஒரு படம் தான் டிடி ரிட்டர்ன்ஸ். தில்லுக்கு துட்டு பார்ட் 1 அளவுக்கு பார்ட் 2 இல்லை. சரி, எந்த படமுமே ஹிட் ஆகலனா எப்படி சுந்தர் சி அரண்மனை எடுக்கிறாரோ, லாரன்ஸ் காஞ்சனா எடுக்கிறாரோ, அதே மாதிரி நம்ம சாண்டா தில்லுக்கு துட்டுன்னு இறங்கிட்டாருன்னு நினச்சேன். ஆனால் இந்த வருஷம் நான் பார்த்ததுலேயே பெஸ்ட் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்னா அது இந்த டிடி ரிட்டர்ன்ஸ் தான். ரஷ் ஷோவில் மகாநதி மாதிரியான படங்கள் போட்டால் கூட எந்த எக்ஸ்பிரஷனும் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் பார்ப்பாங்க. அவங்களே இந்த படத்தை பார்த்து பயங்கரமாக கைத்தட்டி வெடிச்சு சிரிச்சிட்டு இருந்தாங்க. சந்தானம் அவர் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற எல்லா ஆக்டர்ஸையுமே ஸ்கோர் பண்ண ஸ்பேஸ் கொடுத்துருந்தாரு. முக்கியமாக அந்த டெடே காமெடியெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. சட்டுன்னு கதைக்குள்ளே போனது, 2 மணி நேரத்துக்குள்ளே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த கதையை ரேப் பண்ணி முடிச்சதுன்னு இயக்குனர் பிரேம்குமார் அண்ட் டீம் ஒரு நல்ல சக்சஸ் ஃபார்முலாவை பிடிச்சிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் இந்த படம் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் வழக்கம் போல சில அதிமேதாவிகள் இந்த படத்துக்கு சிரிச்சிங்க, இந்த படமா உங்களுக்கு காமெடியாக இருந்துச்சு, இதெல்லாம் நல்லாவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொன்னதை பார்க்க முடியுது. என்ன பண்ணுறது, ஸ்மால் பாய்ஸ். நாம பார்க்குற சில படங்கள் நம்மளை உலுக்கி போடலாம், சில படங்கள் நம்மளை நிறைய யோசிக்க வைக்கும், சில படங்கள் ரியாலிட்டி நினைச்சு நம்மளை பயப்பட வைக்கும், சில படங்கள் நம்மளுக்கு ஒரு ஹோப் கொடுக்கும். ஆனால் இது எல்லாத்தையுமே ஒரே படம் பண்ணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்கன்னா சித்தா படத்தை போய் பாருங்க. சைல்டு அபியூஸ்ங்கிற ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்ட், அதோடைய முதல் பாதியை டோட்டலாக நம்ம எந்த விதத்திலும் யூகிக்க முடியாத டைரக்ஷனில் கொண்டு போய் செகண்ட் ஹாஃப்ல பயங்கர கிரிப்பிங்காக ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் மாதிரி கொண்டு போயிருந்தார் இயக்குனர் அருண்குமார். இதில் ஹீரோ சித்தார்த், அந்த சின்ன பொண்ணு சாஸ்திர ஸ்ரீல ஆரம்பிச்சு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வரைக்கும் எல்லாருமே ஒரு ரியலிஸ்டிக்கான போர்ட்ரேல கொடுத்துருந்தாங்க. விஷால் சந்திரசேகரோடைய மியூசிக், இந்த படத்துடைய மேக்கிங் எல்லாம் சேர்ந்து இது ஒரு ப்ரொஃபவுண்டான எக்ஸ்பீரியன்ஸாக மாத்திச்சு. இந்த கதையில லீட் கேரக்டர்ல நடிச்சதுனால மட்டும் இல்லை, இந்த கதையை நம்பி கன்விக்ஷனோட ப்ரொடியூஸ் பண்ணதுனாலையும் சித்தார்த் ஒரு ஹீரோ. பொதுவாக ஃபெஸ்டிவல்ஸ்க்கு ரிலீஸ் ஆகிற படங்கள் நல்லா மாஸ் என்டர்டெயின்மெண்ட்டாக, க்ரௌட் ப்ளீசஸாக, ப்ளசண்ட்டாக, பாசிட்டிவாக இருக்கணுன்ற மாதிரி தான் ப்ரொடியூசர்ஸ் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து க்ரௌட் ப்ளீசிங்காக ஒரு படத்தை கொடுக்குறேன், பயங்கர என்டர்டெய்னிங்காக ஒரு படத்தையும் கொடுக்குறேன், ஆனால் என் ஸ்டைலில் கொஞ்சம் ஷாக்கிங் கொடுக்குறேன் அப்படின்னு கார்த்திக் சுப்ராஜ் இறங்கி அடிச்சிருந்த படம் தான் ஜிகர்தண்டா XX. ஜிகர்தண்டான்ற பேரில் வந்த முதல் பார்ட்டுடைய ஒரு ப்ரீக்வல். அதே மாதிரியான ஒன்லைனுக்கு டிஃப்ரெண்டான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துருந்தாரு கார்த்திக் சுப்ராஜ். ஆனால் அதுவே இந்த படம் பிடிக்காம போக சிலர் காரணமாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ காமெடிலாம் இல்லை, ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்குலாம் இல்லை, ஜாலியாக இல்லை, ஃபன்னாக இல்லை, ரொம்ப சீரியஸாக இருக்குலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு இந்த படம் பிடிக்க முதல் காரணம் இதோடைய அன்பிரடிக்டபிளான ஃப்ளோ. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செட்டப் பண்ணப்பட்ட விஷயங்களுக்கு செகண்ட் ஹாஃப்ல ப்ராப்பரா பே ஆஃப் பண்ணப்பட்டிருந்த விதம். அண்ட் மனோஜ் ஷியாம்லன் மாதிரி கார்த்திக் சுப்ராஜும் இந்த கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு ட்விஸ்ட் வைக்கணுங்கிற ஒரு ட்ராப்ல மாட்டிக்கிறாருன்னு நினைக்கிறேன். பட் இந்த படத்துல அந்த ட்ராப் விட்டு கொஞ்சம் புத்திசாலித்தனமாக வெளில வந்திருந்தாரு. லாரன்ஸ் உடைய லைஃப் டைம் பெர்ஃபார்மன்ஸ், எஸ்ஜே சூர்யாவுடைய சிறப்பான சப்போர்ட்டிங் கேரக்டர், சந்தோஷ் நாராயணனுடைய மிரட்டலான இசை, முக்கியமா நம்மளை கலங்கடிக்கிற அந்த லாஸ்ட் ஆக்ட்னு எல்லாம் சேர்ந்து இந்த ஜிகர்தண்டாவை XX பவர்ஃபுல்லா மாத்தி இருந்துச்சு. நம்ம டாப் 10 லிஸ்ட்ல கடைசி படம் குட் நைட் மாதிரியே இப்படி ஒரு சின்ன கான்ஃபிளிக்ட்டை வச்சு இன்ட்ரெஸ்டிங்கா படம் பண்ண முடியுமா நம்மள யோசிக்க வச்ச ஒரு கான்செப்ட். ஆனா அதை ஆல்மோஸ்ட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காவே பண்ணியிருந்தாரு இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன். ஒரு வீடு மேலே கீழே வாடகைக்கு இருக்கிற 2 ஃபேமிலிஸ், காமன் பார்க்கிங் ஸ்பேஸ்னால இவங்களுக்குள்ள வர பிரச்சனைன்னு ஒரு சின்ன இடை. இந்த சின்ன இடையை வச்சு பார்க்கிங் ஸ்பேஸோட மிகப்பெரிய வீடை கட்டியிருந்தாரு இயக்குனர். MS பாஸ்கர் தான் வர ஒவ்வொரு சீன்லையும் எதிரில் இருக்கிற ஆக்டரை தூக்கி சாப்பிட்டு ஸ்கோர் பண்ணிட்டே இருந்தாரு. பட் இந்த கலவரத்திலேயே தன்னுடைய பிரசன்ஸை முடிஞ்ச வரைக்கும் ஹரிஷ் கல்யாண் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தது நைஸ். அண்ட் இந்த மாதிரியான ஒரு ஈகோ கிளாஷ் படத்தை ஏதோ ஒரு பயங்கரமான சைக்கோ த்ரில்லர் படம் பார்க்குற மாதிரி பரபரப்பா ஃபீல் பண்ண வச்சிருந்தாரு இசையமைப்பாளர் சாம் சிஎஸ். கடைசி 20 நிமிஷம் கொஞ்சம் திருஷ்டியா தான் போச்சு. ஆனா இந்த வருஷம் டெபியூட்டன்ட் டைரக்டர்ஸ்க்கான வருஷம்ங்கிறத சிம்பாலிக்கா சொல்லி ரேப் அப் பண்ற மாதிரி இந்த வருஷத்தோட கடைசி மாசம் முதல் தேதி ரிலீஸ் ஆன படம் தான் இந்த பார்க்கிங். ஆனா ஃபர்தரா நிறைய மழை பெஞ்சு நிறைய பேர் பார்க்கிங்லேயே தண்ணி பூந்ததுனால இந்த பார்க்கிங் கண்டிப்பா பாதிக்கப்பட்டுச்சு. இது கிடைக்க வேண்டிய வெற்றி கிடைக்கல. பட் ஸ்டில் இப்போ டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க.
மொத்தத்தில் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா ஸ்பெஷல் மென்ஷன் லிஸ்ட் இருக்கு. ஸோ அதை சுருக்கமாக சொல்லி ராப் அப் பண்ணிடுறேன். அகைன் என்ன டிஸ்க்ளைமர், இது டாப்லையும் வைக்கக்கூடிய படங்கள் இல்லை, பாட்டம்லையும் வைக்கக்கூடிய படங்கள் இல்லை. இதில் ஏதோ ஒரு ஃபேக்டர் என்னை அட்ராக்ட் பண்ணுச்சுங்கிறதுக்காக இந்த லிஸ்ட்டில் வச்சிருக்கேன். ஆகஸ்ட் 16, 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச அந்த தகவலை மறைச்சு ஒரு கிராமத்து மக்களை தன்னுடைய கண்ட்ரோலை டெரரைஸ் பண்ணி வைக்கணும், தான் கிளம்பி போற வரைக்கும் இந்த கிராமத்து மக்கள் காலு கீழே தான் இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி அந்த கிராமத்திலேருந்து அந்த அதிகாரிக்கு எதிராக கிளம்புற ஹீரோடைய குரல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்லைன் தான். மேபி இந்த ஒன்லைனை வச்சு தான் இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முன் வந்திருப்பார் நினைக்கிறேன். ஆனால் ஒரு சில ஹை மூமெண்ட்ஸை தவிர இதை பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண தவறு இருந்தார் இயக்குனர் பொன்குமார். அண்ட் இந்த படத்துடைய மேக்கிங்கும் கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூலாகவே போனது பலர் ஈர்க்காம போச்சு. யாத்திசை குறைஞ்ச பட்ஜெட்ல நல்ல இன்டென்ஸா அட்லீஸ்ட் கான்செப்ட் லெவல்ல ஒரு பிரம்மாண்டத்தை ஃபீல் பண்ண வைக்க முடியும்னு ப்ரூவ் பண்ண ஒரு படம். இயக்குனர் தரணி ராசேந்திரன் டீடைலிங்ல சண்டை காட்சிகளை காமிச்ச அந்த மெனக்கெடல கதை திரைக்கதையில காமிச்சிருந்தா கண்டிப்பா இது ஒரு லேண்ட்மார்க் படமா இருந்திருக்கும். நீ 2023 பயங்கர சீரியஸான ஒரு கேரக்டர் நடிப்பீங்க, அதுல ஒரு காமெடி சீன், ஒரு காமெடி டயலாக், ஒரு காமெடி ரியாக்ஷன் இருக்காது, ஆனா ஊரே உங்களை பாராட்டும் யாராவது வடிவேலு கிட்ட சொல்லியிருந்தா அவரே சிரிச்சிருப்பாரு. ஆனா அதை நிரூபிச்சு காட்டியிருந்தாரு இயக்குனர் மாரி செல்வராஜ். அரசியல் தளத்தை சொல்லப்பட்டிருந்தாலும் சாதி பாகுபாட பேசுற ஒரு கான்ஃபிளிக்ட், அதுலயும் முக்கியமா உட்காரணமா வேணாமாங்கிற அந்த ஒரு சின்ன விஷயத்தை கொஞ்சமா பில்டப் பண்ணி எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிற அந்த இன்டர்வல் சீக்வன்ஸ் இந்த வருஷத்துடைய மிகச்சிறந்த சீக்வன்சஸ்ல ஒன்று. பட் அப்படியான ஹை மூமெண்ட் செகண்ட் ஹாஃப்ல இல்லாம போனது இந்த படத்துக்கு செட் பேக்கா போச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த படம் பம்பர். எவ்வளவு பேர் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் எந்த ஓடிடி ரிலீஸ் ஆகல, எதுவும் ஓடிடி ரைட்ஸ் கூட விற்கல தான் நினைக்கிறேன். ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை பிரசன்ட் பண்ணியிருந்தாரு இயக்குனர் செல்வகுமார். தமிழ்நாட்டில இருந்து சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு போற ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் அங்க ஒரு வயசான முஸ்லீம் பெரியவரை ஒருத்தரை மீட் பண்ணி அவர்கிட்ட இந்த லாட்டரி டிக்கெட்டை வாங்குறாங்க. ஆனால் அந்த டிக்கெட் அங்கேயே மறந்து வச்சு வந்துடுறாங்க. திரும்பி அது அந்த பெரியவர்கிட்டே கிடைக்குது. அந்த லாட்டரி டிக்கெட்டுக்கு ஒரு பம்பர் பிரைஸ் கோடிக்கணக்கில் காசுலாம் விழுந்துருது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறதா இது கதை. ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசிங்கிறத படமாவே எடுத்திருந்தா இப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹரிஷ் பேரடி ஒரு லைஃப் டைம் பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாரு. இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரான காஸ்டிங்கும் மேக்கிங்கும் இருந்திருந்தா கண்டிப்பாக இந்த படம் பம்பர் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜெயிலர் அண்ணாத்தங்கிற ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டருக்கு அப்புறம் தலைவருடைய அந்த மாஸ் இமேஜை ஃபுல்லா ஸ்கிரீன்ல எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருந்தாரு இயக்குனர் நெல்சன். அதனாலே ஜெயிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். படம் ரிலீஸ் ஆன நாள்ல இருந்தே மிக்சட் ரிவ்யூஸ் வந்தாலும் படத்தை நான் நல்லாவே என்ஜாய் பண்ணேன். அதுவும் செகண்ட் ஹாஃப்ல அந்த காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆகலாம் நிறைய பேர் சொன்னாலும் எனக்கு அந்த சுனில் தமன்னா காமெடிலாம் ஒர்க் அவுட் தான் ஆச்சு. அனிருத் ஒரே ஒரு பாட்டு மூலமா மொத்த படத்தையும் ஓன் பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் டே இந்த படத்தை காசி தியேட்டர்ல பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு 20-30 மினிட்ஸ் ஸ்கிரீன் கிழிஞ்சி தொங்கி அந்த டிஸ்டர்பன்ஸோடைய படத்தை பார்த்தது தான் எனக்கு கிடைச்ச சோகங்கள். ஸோ திரும்ப தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சா பார்க்கணும். அடியே ஜிவி பிரகாஷ் விக்னேஷ் கார்த்திக் காம்போல வந்து ஒரு ஹை கான்செப்ட் படம். ஆனால் ரொம்பலாம் குழப்படிக்காம சிம்பிளாகவே இந்த கதையை பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. தமிழில் மல்டிவர்ஸ் படங்கள்லாம் மக்களுக்கு புரியுமா அப்படின்லாம் யோசிக்காம இதை தைரியமாக முயற்சி பண்ணதுக்கே பாராட்டலாம். சுமாரான செகண்ட் ஆஃப் ரெப்படேட்டிவாக போகிற சில விஷயங்கள் மல்டிவர்ஸ்னு சொன்னாலும் ஒரே இடத்தை சுற்றி வர அந்த கதை திரைக்கதை ஜிவி பிரகாஷோடைய க்ளூலெஸ்ஸான நடிப்புன்னு சில விஷயங்கள்லாம் சரி பண்ணியிருந்தா இந்த அடியே அடடே அப்படின்னு சொல்ல வச்சிருக்கோம். இந்த வருஷம் எனக்கு கிடைச்ச இன்னொரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் பரம்பொருள். சிலை கடத்தலை வச்சு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரைம் த்ரில்லர். புரோட்டாகனிஸ்ட் அமிதாஷோட ஆன்டகனிஸ்ட் சரத்குமார் எல்லா விதத்திலையும் வெயிட் காட்டியிருந்தாரு. கொஞ்சம் ஸ்கோர் படத்துடைய ஃப்ளோ எனக்கு ஞாபகம் வந்தாலும் இந்த படத்துடைய இந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் பெரும்பாலான குறைகளை மறக்கடிச்சது உண்மை. ஸ்பெஷல் மென்ஷன்ல கடைசி படம் டிடி ரிட்டர்ன்ஸ்க்கு அப்புறம் ஃபேர்லி கொஞ்சம் பெட்டரான தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த மார்க் ஆண்டனி. தியேட்டர்ல அந்த மாஸ் கிரௌடோட மேட் எனர்ஜியோட அந்த வைபோட அந்த எஃபெக்டோட பார்த்தா மட்டுமே ஒர்க் ஆகக்கூடிய ஒரு படம். கண்டிப்பா ஓடிடியில் பார்த்தாலும் யாருக்கும் ஒர்க் ஆகாது. என்னதான் விஷால் ஹீரோவா இருந்தாலும் எஸ்ஜே சூர்யா கிடைக்கிற பாலெல்லாம் சிக்ஸர் அடிக்கிற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாரு. எக்ஸென்ட்ரிக்கான எலிமெண்ட்ஸ் மட்டுமே நம்பாம திரைக்கதையிலே மெனக்கெட்டு இருந்தாரு இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன். இந்த படத்துடைய ஒரே குறை விஷாலோடைய பெர்ஃபார்மன்ஸ்ங்கிற மாதிரி காதல வந்து விழுந்துச்சு. அவ்வளவே இந்த வருஷத்துடைய டாப் 10 அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன். அடுத்தது பாட்டம் 10 ஸ்பெஷல் டென்ஷன் எல்லாம் அடுத்தடுத்து வருது. ஸோ உங்களுடைய டாப் 10 லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நான் மென்ஷன் பண்ணியிருந்த எல்லா படங்களுடைய ரிவ்யூஸையும் நான் கொடுத்துருக்கேன். அதையும் கிளிக் பண்ணி பார்க்காதவங்க அந்த ரிவ்யூஸையும் பார்க்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.